ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாய்சிசம் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி பற்றி தான். இது கிமு 3ஆம் நூற்றாண்டில் கிரேக்கத்தில் தோன்றினது. நல்லொழுக்கம், பகுத்தறிவு, சுயக்கட்டுப்பாடு இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத எடுத்துரைக்குது. ஒருத்தங்க அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நல்ல முறையில் வாழணும் அப்படின்றத வலியுறுத்துது. ஸோ இந்த ஸ்டாய்சிசமை எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், அக்செப்ட் திங்ஸ். உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் மேலே உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் செலவு செய்யாதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பாஸ்ட்டில் ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி ப்ரெசென்ட்டாக அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு தவறான முடிவாக உங்களுக்கு தோன்றலாம். அது உங்களுக்கு வருத்தத்தை கூட கொடுக்கலாம். ஆனால் உண்மையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் ட்ராவல் பண்ணி போய் பாஸ்ட்டில் நீங்கள் எடுத்த டெசிஷனை உங்களால் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த முடிவுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், ஃபோக்கஸ் ஆன் யோர் மைண்ட் செட். நீங்கள் உங்களுடைய மனநிலையில் கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ உங்கள் மைண்ட் செட்டை ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. மூணாவது, ப்ராக்டிஸ் செல்ஃப் டிசிப்ளின். நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதில் டிசிப்ளின்டாக இருக்க முயற்சி செய்யுங்க. நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்க பழகிக்கணும். உங்களுடைய செயல்கள் மற்றவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற மதிப்பை குறைச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நாலாவது, எம்ப்ரேஸ் டிஸ்கம்ஃபர்ட். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கிற சவால்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் இதெல்லாம் பார்த்து உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க. இது எல்லாமே உங்களை பர்சனலாக டெவலப் பண்ணுறதுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். அஞ்சாவது, ஷோ கிராட்டிடியூட். எப்பவுமே நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமையே போயிடும். ஸோ உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் என்னென்ன நேர்மறையான விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு, இப்போ என்னென்ன நல்ல விஷயங்களெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத யோசித்து பார்த்து அதை பாராட்ட முயற்சி செய்யுங்க. ஆறாவது, ப்ராக்டிஸ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள், ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விதம், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் பர்சனலாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏழாவது, எம்பத்தி அண்ட் கம்பேஷன். நமக்கு வந்தால் மட்டும்தான் பிரச்சனை, மற்றவங்களுக்கு வந்தால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். சக மனிதர்கள்கிட்ட மனிதாபிமானத்துடனும் கருணையுடனும் நடந்துக்க நம்ம முயற்சி செய்யணும். எட்டாவது, அக்செப்ட் இம்பர்மனன்ஸ். நம்ம லைஃப்பில் அட்டாச்மெண்ட்டும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் தான் நம்மளை அதிக அளவு ஹர்ட் பண்ணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எது மேலேயும் ரொம்ப அதிகமாக அட்டாச் ஆகிடாதீங்க. வாழ்க்கை நிலையற்றது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒன்பதாவது, லிவ் அக்கார்டன்ஸ் வித் நேச்சர். இன்றைக்கி நம்ம இயற்கைக்கு புறமான பல விஷயங்களை செஞ்சுட்டு வரோம். அதை நம்ம குறைச்சிக்க முயற்சி செய்யணும். எப்பவுமே இயற்கையோட ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். பத்தாவது, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். நீங்கள் நிகழ்காலத்தில் இந்த கணத்தில் வாழ முயற்சி செய்யுங்க. அப்படின்னா என்னென்னா, கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காமல் வருங்காலத்தில் இன்னும் நமக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்படாமல் இந்த கணத்தில் நிகழ்காலத்தில் வாழ முயற்சி செய்யுங்க. நீங்கள் கவலையோ வருத்தமோ பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாளை நீங்கள் தொலைச்சிருவீங்க. ஸோ லிவ் இன் ப்ரெசென்ட். ஸ்டாய்சிசம் சொல்லக்கூடிய இந்த 10 தத்துவங்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பின்பற்றுறது மூலிமா நம்ம வாழ்க்கை முறையை இன்னும் சிறப்பாக நம்மளால் மாற்றிக்க முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.